வணக்கம். ஒரு வைரம் வாங்கலான்னு ஐடியா இருக்கா? சூப்பர். ஆனா அதுக்கு முன்னாடி அதோட உண்மையான மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க, இன்னைக்கு இந்த வைர உலகத்தோட ரகசிய மொழிய நாம கத்துக்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க ஒரு ஸ்மார்ட்டான பையரா மாறலாம். சரி, இப்போ ஒரு சீனை கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பெரிய நகைக்கடைக்குள்ள போறீங்க. உங்க கண்ணு முன்னாடி நேச்சுரல் டைமண்ட், லேப் grown டைமண்ட், ட்ரீட்டட் டைமண்ட்னு விதவிதமா பேர் போட்டிருக்கு. பார்க்கறதுக்கு எல்லாமே பளபளன்னு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அதோட விலையும் சரி, மதிப்பும் சரி, அதுக்குள்ள பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த சின்ன வித்தியாசம் தெரியாம நம்ம வாங்கினா நம்ம காசு வீணாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா பயப்படாதீங்க. நல்ல வேளையா நம்மள மாதிரி வாடிக்கையாளர்களை பாதுகாக்க ஒரு அதிகாரப்பூர்வமான விதிமுறை இருக்கு. இது சாதாரண விதிமுறை இல்ல, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். அதாவது நீங்க உலகத்துல எந்த மூலையில போய் வைரம் வாங்கினாலும் ஏமாந்து போகக்கூடாதுங்கிறதுக்காகவே இத பிரத்யேகமா உருவாக்கியிருக்காங்க. இதோட நோக்கம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் வைரம்னு ஒரு வார்த்தையை சொன்னா அதுக்கு பாரிஸ்ல என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் நம்ம ஊர்லயும் இருக்கணும். அப்பதான் எந்த குழப்பத்துக்கும் இடமே இருக்காது இல்லையா? சரி, அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் எப்படி வேலை செய்யுது? ரொம்ப ஈஸி. நீங்க நகைக்கடையில பார்க்குற ஒவ்வொரு கல்லையும் அது 4 தெளிவான குடும்பங்கள்ல பிரிச்சிடுது. இந்த 4 ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்க பாதி குழப்பம் தீர்ந்துடும். முதல் குடும்பம் வைரம். இதுல ஒரு முக்கியமான விதி இருக்கு. ஒருத்தர் உங்ககிட்ட வந்து வெறும் வைரம் அப்படின்னு மட்டும் சொன்னா அதோட அர்த்தம் அது இயற்கையா பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பூமிக்கடியில உருவான கல் அப்படிங்கிறது மட்டும்தான். இதுதான் பேஸ்லைன். மத்த எல்லாத்துக்கும் வேற வேற பேர் இருக்கு. இப்போ ரெண்டாவது குடும்பத்தை பார்க்கலாம். செயற்கை வைரம். இங்கதான் முக்கியமான வித்தியாசமே வருது. இயற்கை வர்சஸ் செயற்கை. ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன். ஆத்துல தானா வளர்ந்த மீனுக்கும் பண்ணையில நாமளே வளர்க்குற மீனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ரெண்டுமே மீன் தான். அதே மாதிரி தான் இதுவும். கெமிக்கலா ரெண்டுமே வைரம் தான். ஆனா அதோட மூலம், அதாவது ஆரிஜின், முற்றிலும் வேற. அதனால தான் இந்த ஸ்டாண்டர்ட் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்த சொல்லுது. நீங்க அத செயற்கை வைரம் சொல்லலாம், அல்லது ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்ட வைரம்னு முழுசா சொல்லணும். லேப் grown மாதிரி சுருக்கமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது வாடிக்கையாளர்கள் கிட்ட ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஓகே, இப்ப நம்ம மூணாவது குடும்பத்துக்கு வருவோம். மேம்படுத்தப்பட்ட வைரம், அதாவது ட்ரீட்டட் டைமண்ட். இது என்னன்னா, இது ஒரு இயற்கை வைரம் தான். ஆனா அதோட அழக இன்னும் கொஞ்சம் மெருகேத்துறதுக்காக அது மேல சில வேலைகள் செஞ்சிருப்பாங்க. அது என்ன வேலைகள்னு நாம அடுத்து பார்க்கலாம். கடைசியா 4வது குடும்பம் சாயல் கல். இத சிமுலண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம மீன் உதாரணத்துக்கே திரும்பி வருவோம். இது மீனே கிடையாது. சோயால செஞ்ச மீன் மாதிரி பார்க்கறதுக்கு வைரம் மாதிரி பளபளன்னு ஜொலிக்கும். ஆனா உண்மையில இது கார்பனாலான வைரமே இல்ல. இது அமெரிக்கன் டைமண்டா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கல்லா இருக்கலாம். இது முற்றிலும் வேற ஒரு பொருள். சரி, இப்போ ஒரு கல்லு எந்த குடும்பத்தை சேர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. சூப்பர். அடுத்த ஸ்டெப் என்ன? அதோட தரம், அதாவது குவாலிட்டி. அது எப்படி அளவிடுறது? இதுக்கு தான் உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஃபேமஸான 4 சீகள் நமக்கு உதவுது. அந்த 4 சி என்னென்னா கேரட், கலர் அதாவது நிறம், கிளாரிட்டி அதாவது தெளிவு, அப்புறம் கட் அதாவது வெட்டு. இந்த 4ம் சேர்ந்தது தான் ஒரு வைரத்தோட அழகையும் சரி, அதோட விலையையும் சரி தீர்மானிக்க போகுது. வாங்க ஒவ்வொன்னா சட்டுன்னு பார்த்துடலாம். முதல்ல கேரட். இங்க தான் நிறைய பேர் ஒரு தப்பு பண்றாங்க. காரட்னா வைரத்தோட சைஸ்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது இல்ல. காரட்டுங்கிறது அதோட எடை. சிம்பிளா சொல்லணும்னா, நாம தங்கத்தை கிராம் கணக்குல வாங்குறோம் இல்லையா? அதே மாதிரி வைரத்தை காரட் கணக்குல வாங்குறோம். அவ்வளவுதான். அடுத்து நிறம் மற்றும் தெளிவு. இது ரெண்டுலயும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு வைரத்தோட மதிப்பு அதுல என்ன ஸ்பெஷலா இருக்குங்கிறத விட என்னவெல்லாம் இல்லாம இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு அதுல நிறம் இல்லாம கிறிஸ்டலா மாதிரி இருக்கோ, எந்த அளவுக்கு உள்ள சின்ன சின்ன குறைகள் இல்லாம இருக்கோ, அந்த அளவுக்கு அதோட மதிப்பு அதிகமாகும். கடைசியா விட்டு. மத்த 3 சீயும் இயற்கையா ஒரு கல்லுக்கு அமையிறது. ஆனா இந்த கட்டு மட்டும்தான் மனுஷனோட திறமையால வருது. ஒரு சாதாரண கல்லை எடுத்து அதை எவ்வளவு திறமையா ஒரு கலைஞர் வெட்டி மெருகேத்தலாரோ அந்த அளவுக்கு தான் அந்த வைரம் கண்ணை பறிக்கிற மாதிரி ஜொலிக்கும். அதனால இது ரொம்பவே முக்கியமான சி. சரி, ஞாபகம் இருக்கா? நாம மூணாவதா ஒரு குடும்பத்தை பத்தி பேசணும். மேம்படுத்தப்பட்ட வைரம்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னேன்? அதுக்கு சில வேலைகள் செஞ்சிருப்பாங்கன்னு. அது என்னென்ன சிகிச்சைகள், ஒரு வைரத்தை எப்படியெல்லாம் மெருகேத்துறாங்கன்னு இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு இயற்கை வைரத்தை எடுத்து அதோட நிறத்தையோ அல்லது அதோட தெளிவையோ செயற்கையா மாத்துறதுக்காக செய்யற எந்த ஒரு விஷயமும் சிகிச்சை தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சாதாரணமா வெட்டுறதோ பாலிஷ் போடுறதோ கிடையாது. இது அதுக்கு மேல. யோசிச்சு பாருங்க, ஒரு வைரத்தை இன்னும் அழகாக்க எவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னு. உதாரணத்துக்கு லேசர் துளையிட்டு உள்ள இருக்கிற சின்ன கரும்புள்ளிகளை கண்ணுக்கு தெரியாம ஆக்கலாம்.
இல்லனா சின்னதா இருக்கிற விரிசல்களை ஒரு ஸ்பெஷல் பொருள் வச்சு நிரப்பி அது இருந்த இடம் தெரியாம மறைச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய சிகிச்சைகள் இருக்கு. இப்போ உங்களுக்கு வைரம்னா என்ன, அதுல எத்தனை வகை இருக்கு, என்னென்ன சிகிச்சைகள் இருக்குன்னு நிறைய விஷயம் தெரியும். ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்க கடைக்கு போகும்போது இதையெல்லாம் எப்படி செக் பண்றது? இங்கதான் நம்மள மாதிரி வாடிக்கையாளர்களை பாதுகாக்கிற அந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி வருது. அந்த விதிக்கு பேரு வெளிப்படுத்தல் அல்லது டிஸ்க்ளோஷர். இந்த சர்வதேச தரத்தோட முக்கியமான நோக்கமே இதுதான். நீங்க வாங்குற கல்லு இயற்கையானதா, செயற்கையானதா, இல்ல அதுக்கு ஏதாவது சிகிச்சை கொடுத்துருக்காங்களான்னு எல்லா உண்மைகளையும் கடைக்காரங்க உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இது அவங்களோட கடமை, நம்மளோட உரிமை. அதாவது சுருக்கமா சொன்னா அவங்க உங்களுக்கு எல்லா உண்மையையும் சொல்லி ஆகணும். ஒரு வைரம் லேப்ல செஞ்சதாவோ இல்ல அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாலோ அத அவங்க உங்ககிட்ட தெளிவா சொல்லணும். அத மறைக்கிறது சட்டப்படி தப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், இத வெறும் வாயால சொல்றதுக்கு மட்டும் இல்ல. நீங்க வாங்குற பில், அதுக்கு கொடுக்கிற சர்டிபிகேட், ஏன் நீங்க பார்க்குற விளம்பரங்கள்ல கூட இந்த உண்மையான தகவல்கள் இருக்கணும். இது ஒரு ரூல். இப்போ பாருங்க, உங்களுக்கு வைரங்களோட மொழி தெரிஞ்சிருச்சு. அதனால அடுத்த முறை நீங்க ஒரு நகைக்கடைக்கு போகும்போது சும்மா பார்க்காதீங்க. தைரியமா கேளுங்க, இந்த கல் இயற்கையானதா இல்ல லேப்ல செஞ்சதா, இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்களான்னு. சரியான கேள்விகளை கேட்கறது தான் ஒரு ஸ்மார்ட்டான பையரா மாறுறதுக்கான முதல் படி. நீங்க என்ன கேட்க போறீங்க?